ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 26/2/2025 மாசி மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய தினம் கூடுதல் சிறப்பாக இன்றைய நாள் மகா சிவராத்திரி. அற்புதமான நாள், சுப முகூர்த்த நாள், எல்லாம் இணைந்து வருகின்றது. பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டிய அற்புதமான நாள் மகா சிவராத்திரி நன்னாளிலே இந்த 4 கால பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானின் தாளை பணிபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான குறையும் வராது. குறைவற்ற செல்வமும் நிறைவான வாழ்க்கையும் எம்பெருமான் ஈசனால் அருளப்படும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளிலே கண்விழித்து சிவபெருமானை வணங்கி நலம் காண வேண்டிய நல்ல நாள் சிவராத்திரி. கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த நாள் இன்றைய நாள். வேடுவ குலத்தைச் சேர்ந்த கண்ணப்ப நாயனாருக்கு, அதாவது பக்தி என்பது பூஜைகளிலோ சாஸ்திரோத்தமாக நடந்து கொள்வதிலோ சமஸ்கிருத மந்திரங்களிலோ இல்லை. பூஜை என்பது ஆத்மார்த்தமானது என்பதை சிவபெருமான் உலகுக்கு உணர்த்திய நாள் இன்றைய நாள். அற்புதமான நாள், மகா சிவராத்திரி நன்னாள். இந்நாளிலே சிவபெருமான் ஆலயம் சென்று விழித்திருந்து அந்த சிவபெருமானை வணங்கி 4 கால பூஜைகளிலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளாலே வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா. இன்றைய சூரிய உதயம் காலை 6:27 சூரிய அஸ்தமனம் மாலை 6:17 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்று இன்னொரு கூடுதல் சிறப்பு, பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். இன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சங்கர நாராயணரை வணங்குங்கள். மாலையிலே சிவன் ராத்திரி 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்வோம். சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கி நலம் பெறுவோம். இன்றைய நாளிலே இன்றைய திதி இன்று காலை 10:18 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அதேபோல் உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீடு கட்டுவதற்கான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடைந்து அதற்கான பணிகளை துவங்குவீர்கள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற நாள். கிரகங்களின் அனுகூலத்தினாலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று
தந்தை வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். அதேபோல் சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா விதத்திலும் நல்ல பலன்களே கிடைக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்தாலும் நல்லதே நடக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். நீங்கள் திருமண வயதிலே இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், அல்லது உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாகும், கைகூடி வரும். ஆகவே திருமணத்துக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதிலே சந்தோஷம் ஊற்றெடுக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிதாக பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு எல்லா வகையிலும் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கின்றது. காலையிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவராத்திரி வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்விலே எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். காலை முழுவதும் ராமநாமம் உச்சரியுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌன விரதம் இருங்கள். மௌன விரதம் இருந்தால் அது பலவிதத்திலே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். ஆகவே மௌன விரதம் காத்து ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போடுங்கள். அதேபோல் மாலையிலே சிவராத்திரி நல்ல நாள், சிவன் கோவிலுக்கு சென்று 4 கால பூஜையிலும் கலந்து கொள்ளுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபுராணம் படியுங்கள். இவையெல்லாம் உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது போன்றவை எந்த விதத்திலும் வேண்டாம். நீங்களும் கடன் வாங்காதீர்கள், யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அதேபோல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. மௌனத்தை கடைபிடித்து நலம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அதேபோல் புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக ஏதேனும் உபத்தொழில் தொடங்குவது, இப்படி நல்ல விஷயங்களை தொடங்குங்கள். நல்ல விதத்திலே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருந்தால் புதிய சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதேபோல் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே காலையிலே பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபட்டு சிவராத்திரி பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக
தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மூன்றாவது நபருடைய தலையீட்டை குடும்பத்திலே நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அதேபோல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். காலையிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். நெய்விளக்கு போடுங்கள் பெருமாளுக்கு. மாலையிலே சிவராத்திரி நல்ல நாள். சிவபெருமானுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். 4 கால பூஜைகளிலேயும் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற வல்வினைகள் எல்லாம் பறந்து போகும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகி உங்களுடைய பங்கு உங்கள் கைக்கு வருகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கோள்கள் உங்களுக்கு துணையாக இருக்கின்ற நாளிலே நாம் நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகளை நாம் சரிவர செய்தால் நவக்கோள்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற நாள்களிலே அது நமக்கு எளிதான வெற்றியை பெற்றுத்தரும். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றியை பெறும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். காலையிலே பெருமாளை வழிபடுங்கள். மாலையிலே சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக விலகும். அதேபோல் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். வேலையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக, அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். பெரும் வெற்றி பெறுங்கள். காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே சங்கர நாராயணரை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். வணங்கி எல்லா வகையிலும் வெற்றி காணுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். வெகு நாட்களாக ஒரு பெரிய பணம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அது கைக்கு வரும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெகு நாட்களாக முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வரன் கைக்கு வரும், நல்லபடியாக முடியும். உங்களுக்கு ஏற்ற வரன் முடிந்து திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பதற்கான காலம் கனிந்து வரும். அதேபோல் வேலையிலே எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். நீங்கள் என்ன விதமான முயற்சிகளை செய்தாலும் அதிலே பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கடனை எல்லாம் அடைக்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் உயரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையிலே முடிவு பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அலுவலகத்திலே ஒரு நிம்மதி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்து கண்விழித்து சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் மகர ராசியினருக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவராத்திரி 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவ தொண்டு செய்யுங்கள். மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பண வரவு குறைவாக இருக்கும். அதேபோல் வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். கடைக்கு சென்றால் தேவையானதை மட்டும் வாங்குங்கள். மனதிலே ஃபிக்ஸ் செய்து கொள்ளுங்கள், இதை மட்டும் தான் வாங்க வேண்டும் என்று. அதேபோல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் இலவசமாக ஆலோசனை சொல்லாதீர்கள். அலுவலகத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். செய்கின்ற வேலையிலே கவனச்சிதறல் ஏற்படலாம். ஆகவே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாளிலே பயமில்லாமல் காலையிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த 4 கால பூஜைகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்ற நற்பலன்கள் கிடைக்கும். ஆகவே இதனை தவறாமல் செய்யுங்கள். ஓரிரவு கண்விழித்து பல நன்மைகளை பெறலாம். ஆகவே இன்றைய நாளிலே மாலையிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்.
கடன் பிரச்சனைகள் தீரும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள், நாளும் கோளும் நன்மை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் அதிலே எளிதான வெற்றி கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு துணை இருக்கும்போது நல்ல முயற்சிகளை செய்து வெற்றி பெற வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகனத்திலே நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை தரும். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவைகள் என்ன? நல்ல வேலை, நல்ல குடும்பம், குடும்பத்திலே சந்தோஷம், குழந்தைகளால் பெருமை, நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் தான் தேவை. இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே காலையிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், மாலையிலே சிவ வழிபாடு செய்து நற்பலன்களை கூடுதலாக பெறுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களுமே காலையிலே பெருமாள் வழிபாடும் மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று 6 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு சென்று விடுங்கள். 4 கால பூஜைகளிலும் கலந்து கொள்வோம். கலந்து கொண்டு சிவ வழிபாடு செய்து சிவராத்திரி எம்பெருமான் ஈசனை வணங்கி காலையிலே பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோம். சங்கர நாராயணனுடைய அருள் மாலையிலே சிவ வழிபாடு செய்து கூடுதலாக பெறுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே காலையிலே மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று விடுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் பல நிகழ்ச்சிகளிலே மகான்களை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் மகான்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம். குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம். முதலில் பெற்ற தாய் தந்தை, அதன் பிறகு தாய் நமக்கு காட்டுகின்ற குரு, குருதான் நமக்கு இறைவனை காட்டுகின்றார். ஆகவே அந்த குருமார்களுடைய சரித்திரங்களை பலவற்றை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே 20ஆம் நூற்றாண்டிலே இருந்த இணையற்ற மகான்கள், 2 மகான்கள், அவர்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் மும்முடிவரம் என்கின்ற கிராமத்திலே கோதாவரி ஆற்றின் அருமையான பசுமை வளம் நிறைந்த அந்த பகுதியிலே தெற்கு பகுதியில் மாலவாட என்ற ஒரு அருமையான கிராமம், செழிப்பான கிராமம். இந்த கிராமத்திலே பஞ்சமகுலத்திலே கடிதல என்ற வகுப்பிலே பிறந்தவர் 1930ஆம் ஆண்டு 23ஆம் தேதி 10வது மாதம் கடிதல் என்ற வகுப்பிலே வெங்கையா அவர்களுக்கும் ராமம்மா என்ற தம்பதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக பிறந்தார். சுப்பாராவ் என்பது அவருடைய பெயர். சுப்பாராவ் பிறந்த தினம் நான் ஏற்கனவே சொன்னேன், 23ஆம் தேதி 10வது மாதம் 1930ஆம் ஆண்டு. 4 வருடங்கள் கழித்து அவருடைய தாயார் 34வது ஆண்டிலே, இவருக்கு 4 வயதாகும்போது அவருடைய தாயார் இறந்து விடுகின்றார். அப்போதெல்லாம் மனைவி இறந்து விட்டால் குழந்தைகள் இருந்தால் கூட இன்னொரு மனம் செய்து கொள்வார்கள். அப்படி அதுவும் கிராமப்புறங்களிலே அது நிச்சயமாக உண்டு. அப்படி வெங்கையா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். அந்த மனைவிக்கு 5 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. இந்த 5 ஆண் பிள்ளைகளிலே மூத்தவன் பெயர் ஸ்ரீபூஷணம் என்று பெயர். இவர் 3/11/1941ஆம் ஆண்டிலே பிறந்தார். இந்த குலத்திலே பிறந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெரிய ஜாதி மற்றும் பெரிய பணக்காரர்கள் வீட்டுக்கு மாடு மேய்க்க அனுப்பிவிடுவார்கள். இதிலே சுப்பாராவிற்கு படிப்பறிவு கிடையாது. அப்படிப்பட்ட சுப்பாராவ்
1946ஆம் ஆண்டு, அதாவது தனது 16வது வயதிலேயே தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்படி என்றால், அன்ன ஆகாரம் தண்ணீர் எதுவுமே உட்கொள்ளாமல் இயற்கை உபாதைகளையும் வென்று எல்லோரும் பார்க்கும்படி இரவு பகல் என்று எந்நேரமும் தவக்கோலத்திலே மௌனமாக ஓரிடத்திலே இருந்து ஆடாமல் அசையாமல் படுத்து உறங்காமல் திறந்த வெளியிலே சுமார் 2 வருடம் 8 மாத காலம் தவம் செய்தார். மிகப்பெரிய தவம். இப்படிப்பட்ட தவங்களை எல்லாம் நாம் புராண காலத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கலிகாலத்திலே இவர் 2 வருடம் 8 மாத காலம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்கள் இப்படி இவர் தவம் செய்கின்றார் என்று லட்சக்கணக்கிலே வந்து அவரை தரிசித்து போகும்போது அவரை தொட்டு தொந்தரவும் செய்தனர் ஒரு சிலர். மனித மனம் அல்லவா, குரங்குதானே மனித மனம், இவன் எப்படி இப்படி இருக்கலாம் என்று ஒரு சிலர் அவரை தொந்தரவு செய்தார்கள். ஆனால் சுவாமியினுடைய ஆணைப்படி தொட்டு தொந்தரவு செய்தார்கள். எனவே சுவாமியுடைய ஆணைப்படி தனி அறை ஒன்றை கட்டினார்கள். அதனை பூட்டி வைத்து விட்டார்கள். இதனால் சுப்பாராவ் என்கின்ற பெரிய பாலயோகி யாரும் அறியா வண்ணம் பூட்டிய அறையில் சென்று தவம் மேற்கொண்டார். பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆண்டுக்கு ஒரு முறை மகா சிவராத்திரிக்கு மறுநாள், அதாவது அமாவாசை அன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனத்திற்கு இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் அதேபோல் அயல் நாடுகளிலே இருந்தும் கூட 10 லட்சம் பக்தர்கள் அவரை தரிசனம் செய்தார்கள் என்று கூறுகின்றது. இவ்வாறு சுப்பாராவ் என்கின்ற பெயரிலே இந்த பாலயோகி ஆகப்பட்டவர் தனது 16 வயது முதல் 39 ஆண்டுகள் வரை, அதாவது 1946 முதல் 1985 வரை பூட்டிய அறையிலேயே இருந்து அன்ன ஆகாரமின்றி தவம் செய்து 19/7/1985 அன்று மகாசமாதி எய்தினார். இவருடைய தம்பி ஸ்ரீபூஷணம் தனது அண்ணனைப் போல தனது 8வது வயதிலேயே, அதாவது 26/3/1950 அன்று முதல் 1991ஆம் ஆண்டு வரை, அதாவது கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் பூட்டிய அறையிலே அன்னாகாரமின்றி தவம் செய்து 28/10/1991 அன்று மகாசமாதி அடைந்தார். இவரை சின்ன பாலயோகி என்று அழைத்தார்கள் மக்கள். இவர்கள் பஞ்சமகுலத்திலே பிறந்ததால் 2 பாலயோகிகளும் மிகுந்த இறை அம்சம் பெற்றிருந்தார்கள். சாதாரண குலத்திலே பிறந்திருந்தாலும் குலம் என்பது இறைவனுக்கு முக்கியமல்ல, இறைவன் பக்தியை மட்டுமே நாடுகின்றான் என்பதற்கு சமீபத்திலே இவர்கள் உதாரணம். மகா சிவராத்திரி அன்று இவரை நேரிலே தரிசனம் செய்து பாக்கியம் பெற்றவர்கள் பலர். இவரை தரிசனம் செய்த எத்தனையோ நல்லடியார்களிலே நல் வைத்தியநாத முதலியார் அவர்கள் பல வருடங்கள் இவரை சிவராத்திரி தினத்திலே சென்று தரிசனம் செய்தவர். அவர்தான் இவரை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். பலமுறை தரிசனம் செய்து இந்த பாலயோகிகளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர். இவர்தான் இவருடைய சரித்திரங்களை பற்றியெல்லாம் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். இந்த பாலயோகி அவர்களை தரிசித்து நற்பலன் பெற்றவர்களிலே இன்றைக்கு வடபாதி ஆதீனமாக இருந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகின்ற வடபாதி யோகியார் அவர்கள் முக்கியமானவர். அவருடைய தந்தையார் தான் இவரை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு முறை வடபாதி ஆதீனம் அவர்கள் இவரை தந்தையாரோடு சேர்ந்து இவரை தரிசனம் செய்தபோது யாரையுமே தொட்டு பேசாத சுவாமிகள் அவர்கள், அதாவது யாரையுமே தொட்டு பேசாத சுவாமிகள் நம்முடைய வடபாதி ஆதீனம் அவர்களை அழைத்து காதிலே ரகசியம் சொல்லி மகானுபாகு என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். இதனை வடபாதி ஆதீனம் அவர்கள் மிக பெருமைய பேராக எல்லோரிடமும் பகிர்வார்கள். அதனால்தான்
இவருக்கு ஞானம் ஏற்பட்ட போது பாலயோகி வடபாகி சித்தர் என்ற திருநாமம் அருளப்பட்டது. எல்லாமே குருவருள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அற்புதமான உதாரணங்கள். ஆகவே எத்தனையோ சன்னியாசிகள், நல்ல சன்னியாசிகள் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் பார்த்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு சித்தியாகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட மகான்களை பற்றியெல்லாம் தெரிந்து அவர்களுடைய திருவடிகளை சரணம் புகுவோம். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. குருவை பணிந்தால் எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.